காச காலுக்குள்ள போட்டு மிதிச்சு சர்ச்சைக்குள்ளான தியாகி ஐயா என அழைக்கப்படும் தியாகேந்திரன் வாமதேவன் இப்பொழுது பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். தன்னுடைய செயல் பிழை என்று சொல்லி பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். அதே வேளையில் அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு பெண் யூடியூபர் ஒருவரை மிரட்டி அவர் பதிவேற்றியிருந்த காணொளியொன்றை அகற்றச் செய்ததாக அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. வட்டக்கச்சி ராமநாதபுரம் பகுதியில் விடுதலை புலிகளின் அன்பு முகாம் அமைந்திருந்த பகுதியை புதையல் எடுப்பவர்கள் சல்லடை போட்டு தேடிய சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. முதியவர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட மோசமான தாக்குதலில் அந்த முதியவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பௌத்த பிக்கு. இவை உள்ளிட்ட பல செய்திகள் இந்த காணொளியில் காத்திருக்கின்றன. காணொளிக்குள் செல்லலாம் வாங்க. இன்றைய காணொளிக்குள் போவதற்கு முதல் ஒரு முக்கியமான அறிவித்தல். என்னுடன் தொடர்பு கொள்வது எப்படி என்று சொல்லி நீண்ட காலமாகவே நீங்கள் கேட்டுக்கொண்டு வாரீங்கள். இன்றைக்கு நான் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை இதில் போட்டு வரேன். ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் என்னுடைய தொலைபேசி இலக்கம். ஸோ இந்த தொலைபேசி ஊடாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் நேரடியாக கோல் எடுக்கிறத விட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னு சொன்னால், குரல் பதிவில் அனுப்பினீங்கன்னு சொன்னால் அது மிகவும் நல்லா இருக்கும். என்னோட சொன்னால் நான் வாய்ஸ் மெசேஜை கேட்டு அதுக்குரிய பதிலை தரக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பினீங்கன்னு சொன்னால் வசதியாக இருக்கும். எனவே தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜில் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் கொடைவள்ளல் தியாகி ஐயா என அறியப்படும் தியாகேந்திரன் வாமதேவா அவர்கள் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், அவர் காலுக்குள்ள காசை போட்டு மிதித்து அந்த காணொளி எல்லா சமூக வலைத்தளங்களிலும் பரவி மிக கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளானது. எனவே அந்த செயலுக்காக அவர் மன்னிப்பு கோரியிருக்கின்றார். காசினுடைய பெறுமதி எதுவுமே இல்லை, காசுன்றது வெறும் காகிதம் தான் என்றதை உணர்த்துறதுக்காக தான் அந்த செயலில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இருந்த போதிலும் கூட அவர் மன்னிப்பு கோரியிருப்பது நல்ல விஷயம். காலுக்குள்ள காசை போட்டு மிதிக்கிறது சட்டப்படி குற்றம், ஒரு நாட்டினுடைய சட்டப்படி குற்றம், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் காசினுடைய பெறுமதி ஒன்றுமில்லை, காசுன்றது வெறும் காகிதம் தான்ன்றதை உணர்த்துறதுக்காக இப்படியான ஒரு செயலில் ஈடுபட்டது அது சரியான ஒரு செயற்பாடு இல்லை. ஏன்னு சொன்னால் இன்றைய தேதியில் நாங்கள் ஆக்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது காசுன்றது ஒன்றுமில்லை, காசுன்றது வெறும் காகிதம் தான் என்ற தத்துவத்தை நாங்கள் புரிய வைக்கவே முடியாது. காசுக்கான தேவை எல்லாருக்குமே இருக்குது. அதை அவர்கள் நிறைய காசு சம்பாதி அந்த காசை ஆசை தீர செலவழித்து அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் காசு மேலே ஒரு வெறுப்பு வரைக்குள்ளதான் ஒவ்வொரு தரம் உணர்ந்து கொள்வினுமே தவிர அவர்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி காலுக்குள்ளே போட்டு மிதிக்கிறதாலேயோ நெருப்பு வச்சு கொளுத்துறதாலேயோ நாங்கள் புரிய வைக்கவே முடியாது. அது ஒரு வீணான முயற்சி. இவருக்கு காசு மேலே வெறுப்பு வந்திருக்கலாம் என்று சொன்னால், இவர் வெளிநாடுகளில் இருந்திருக்கிறார், நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கிறார், இவருடைய வயசுக்கு இவர் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பார். எனவே அவருக்கு இப்போ காசுன்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. காசை தாண்டியும் இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குது, பெருமதியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் உணர்ந்திருக்கலாம். ஆனால் அதை அடுத்தாக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரிய வைக்கவும் முடியாது. நீங்கள் வேறு எந்த விஷயத்தை புரிய வைச்சாலுமே தவிர இந்த காசு விஷயத்தை புரிய வைக்கவே முடியாது. எனவே அவர் ஒரு தவறு செய்தார், அதுக்கு மன்னிப்பு கேட்டார், அது முடிஞ்சு போச்சு அப்படியே. அதே நேரம் அவர் சில காலங்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் யூடியூபர் ஒருவரை மிரட்டி, அவர் நேரடியாக மிரட்டினாரா அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் மிரட்டினார்களா தெரியவில்லை, அந்த பெண் யூடியூபர் பதிவேற்றிய ஒரு காணொளியை அகற்றச் செய்திருக்கின்றார்கள். இது கடுமையான கண்டனத்துக்குரியது. அப்படியெல்லாம் நீங்க ஒரு யூடியூபரை மிரட்டி ஒரு காணொலியை அகற்றச் செய்கிறது சரியில்லை. அது முற்றுமுழுதாக ஊடக அடக்குமுறை. ஏனென்று சொன்னா, ஊடக அடக்குமுறைக்கு இலங்கை அரசாங்கம் எவ்வளவு புகழ் பெற்றது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். இலங்கையில எப்படி மோசமான முறையில் ஊடகங்கள் அடக்கப்படுறதுன்றதும் எங்களுக்கு தெரியும். எத்தனையோ ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டும் இருக்கணும். எனவே அப்படியான விஷயங்களை நாங்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம். இலங்கை அரசாங்கத்தின் அந்த தணிக்கை, ஊடக அடக்குமுறை, நிகழ்நிலை காப்பு சட்டம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வரோம், தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வரோம். எனவே அப்படி ஒரு பக்கம் போராட்டம் நடத்தி கொண்டு மற்ற பக்கம் எங்களை நாங்களே அடக்கிறது, எங்களை நாங்களே ஒடுக்கிறது சரியில்லை. எனவே நீங்களோ அல்லது உங்களோட சம்பந்தப்பட்ட ஆக்களோ அந்த பெண் யூடியூபருக்கு அச்சுறுத்தல் விடுத்து அந்த காணொலியை அகற்றினதுக்கு அதுக்கும் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இனிமேலும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வராத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஒருவேளை அந்த யூடியூபர் தவறான ஒரு தகவலை பதிவு செய்திருந்தா அல்லது உங்களை பற்றின ஒரு பிழையான விஷயத்தை பதிவு செய்திருந்தா, உங்களுக்கு ஆதரவான யூடியூப் சேனலோ மற்ற ஊடகங்களோ இருக்குது, அதனூடாக நீங்கள் ஒரு தெளிவை ஏற்படுத்த முடியும். இந்த மாதிரி ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி வந்திருக்குது, அந்த செய்தி பிழையானது. எனவே அந்த செய்திக்கான சரியான விளக்கத்தை நான் சொல்றேன் என்று சொல்லி போட்டு நீங்க சொல்லணுமே தவிர அந்த யூடியூப்பை போய் வெறுட்டுறது, அந்த காணொலி அகற்றுறது, இதெல்லாமே அப்ப இலங்கை அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பிறகு எந்த வித்தியாசம்
வித்தியாசம் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா அவங்களும் அதைத்தான் செய்கிறாங்க, அடக்குமுறை அடக்குமுறை என்று சொல்லி. அப்போ அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உங்களுக்கு தெரியும், கொஞ்ச காலத்துக்கு முதல் இலங்கை ராணுவத்தினுடைய தளபதியை வந்து ஒரு யூடியூபருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர். அந்த வழக்கு இன்னும் போய்க்கொண்டு தான் இருக்குது. அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முதல் ஒரு யூடியூபர் மேலே துப்பாக்கி சூடே நடத்தப்பட்டது தென்னிலங்கையில். அந்த யூடியூபர் வந்து போலீஸில் வேலை செய்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர். போலீஸ் உத்தியோகத்திலிருந்து விலகி யூடியூபராக இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், போலீஸுக்குள்ள இருக்கக்கூடிய முறைகேடுகள், லஞ்ச ஊழல்கள், இதை பற்றி தன்னுடைய யூடியூப்பில் பேசியிருக்கிறார். அப்போ பொதுமக்கள் மத்தியில் வந்து பலத்த வரவேற்பு அவருக்கு கிடைச்சிருக்கு. என்று சொன்னால், போலீஸுக்குள்ள நடக்கக்கூடிய லஞ்ச ஊழலை பற்றி அவர் பேசியிருக்கிறார். இலங்கையில் வந்து போலீஸுக்குள்ள வந்து லஞ்ச ஊழல் இருக்குன்றது எல்லாருக்குமே சர்வசாதாரணமாக தெரியும். எனவே அதை பேசி போட்டார் என்று சொல்லி அவர் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. தெய்வாதீனமாக அவருக்கு மேலே துப்பாக்கி சனங்கள் படையில் அவருடைய வீடு மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்த சம்பவம் நடந்து ஒரு 6-7 மாதம் இருக்கும். சிங்கள ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருந்தது. எனவே இந்த மாதிரியான சம்பவங்களோட ஒப்படைக்குள்ள அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் என்றதான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனவே வாமதேவ ஐயா, நீங்கள் நல்ல வேலைகள் செய்கிறீங்க, தரமான வேலைகள் செய்கிறீங்க, நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க, அது எல்லாமே பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. ஆனால் அதை வந்து இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது உங்களுடைய பேரை கெடுக்கும். இந்த வாமதேவ ஐயா அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் இவர்களால் மிரட்டப்பட்ட அந்த யூடியூப் சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கவி தி ஐகோன் என்கின்ற ஒரு யூடியூப் சேனல். எனவே இந்த மாதிரி யூடியூப் சேனல்காரரை போய் மிரட்டுறது, வீடியோக்களை தூக்க வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடாமல் ஏதாவது கருத்துக்கள் வைக்கப்பட்டிருந்தால் அதுக்கான எதிர்கருத்தை வைக்கிறது தான் சரியான பண்பாக இருக்க முடியும். எனவே இந்த மாதிரியான ஒரு சூழலில் வாழ்கிற நாங்கள் இப்படியான ஊடக அடக்குமுறைகளை மேற்கொள்வது வந்து சரியில்லை. விடுதலை புலிகளின் புதையலை தேடுகிறோம் என்று சொல்லி கடந்த 15 வருஷமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இலங்கையின் வடக்கு கிழக்கில் வந்து ஓட்ட ஓடாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து எல்லா இடமும் சல்லடை போட்டு தேடிக்கொண்டே வராங்க. கொஞ்ச காலத்துக்கு முதல் புத்தளத்தில் தேடினாங்க, பிறகு சிலாபத்தில் தேடினாங்க, கிளிநொச்சியில் தேடினாங்க, முல்லைத்தீவில் தேடினாங்க. இப்படி தேடாத இடமே இல்லை. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சி ராமநாதபுரம் வட்டக்கட்சியில் இருக்கக்கூடிய அழகாபுரி என்கின்ற இடத்துல முதல் வந்து இயக்கத்தின் அன்பு முகாம் என்ற முகாம் இருந்தது. அந்த முகாமில் போயிட்டு தேடுதல் நடத்திக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், சனிக்கிழமை இரவு 10:30 மணி போல இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு தென்னிலங்கை ஆசிரியர் ஒரு ஆள், அவரோட சேர்ந்த இன்னும் ஒரு 3 பேர், மொத்தமாக 5 பேர் போய் இரவு 10:30 மணிக்கு 2 ஸ்கேனர் மிஷினை கொண்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கணும் ஏதாவது அகப்படுதான்னு சொல்லி. நல்ல வேளை இந்த முறை வந்து அளவாங்குகள் பிக்கான கொண்டு போயிட்டு கிண்டி ஓட்டையெல்லாம் போடையில. ஏன்னு சொன்னால், இதுக்கு முதல் புதையல் தேடைக்குள்ள வந்து நிறைய இடங்களை கிண்டி கிளறி ஓட்டை போட்டு கிட்டத்தட்ட கிணறு தோன்ற மாதிரி எல்லாம் தோன்றின சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் வந்து தோண்டையில் எங்கேயோ 2 மெஷின் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு, ஸ்கேனர் மெஷின். அதை கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கிறோம், எதுவுமே அகப்படையில் போலடக்கு. பிறகு வந்து விசேட அதிரடி படையினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதுக்காக தென்னிலங்கையிலேருந்து வந்து அடிக்கடி வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த மாதிரியான புதையல் தேடுற முயற்சியில் ஈடுபடினோம் என்று சொன்னால், இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தென்னிலங்கையில் அவிழ்த்து விடப்படுற கட்டுக்கதைகள் தான். அதாவது விடுதலை புலிகள் நிறைய சொத்துக்களை மறைத்து வைத்திருக்கிறார்கள், நிறைய புதையல்களை புதைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி தென்னிலங்கையில் அவிழ்த்து விடப்படுற கட்டுக்கதைகள் காரணமாக தான் இந்த மாதிரி குழுக்களாக வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் கடந்த 15 வருஷமா. ஏற்கனவே தென்னிலங்கையில் வந்து தமிழ் மக்களை பற்றியும் தமிழ் மக்களுடைய போராட்டம் பற்றியும் நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. அந்த கட்டுக்கதைகள் போதாது என்று சொல்லி இப்ப புதையல் இருக்கு என்று சொல்லி ஒரு கதையை கிளப்பி விட்டதால இப்படியான தேடுதல் வேட்டைகள் நடக்குது. எனவே தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கட்டுக்கதை எல்லாத்தையும் விட்டு போட்டு எப்பதான் நீங்கள் சிங்கள மக்களுக்கு உண்மைகளை சொல்ல போறீங்கள்? ஒரு சிங்கள பகுதியில் ஒரு சிங்கள முதியவர் மேலே கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த முதியவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த தாக்குதலை நடத்தினவர் யாருன்றதான் முக்கியமான விஷயம். அவர் ஒரு பௌத்த பிக்கு. ஒரு பிக்கு நடத்தின தாக்குதலில் ஒரு முதியவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த பிக்கு வந்து விகாரையில் இருக்காமல் தன்னுடைய வீட்டில் தானா பெரும்பாலான நேரம் இருப்பாராம். விகாரையில் இருக்காமல் வீட்டில் இருந்தோண்டு போத பொருட்களுக்கு அடிமையான ஒரு ஆளாம். அந்த பிக்கு என்ன நடந்ததோ தெரியல, என்ன கோவமோ தெரியல, அந்த ஒரு முதியவரை போய் தாக்கி அந்த முதியவர் வந்து சிகிச்சை பலனில்லாமல் மருத்துவமனையிலே இறந்திருக்கிறார். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால், கிரி உள்ள என்ற இடத்துல இருக்கக்கூடிய மராவிட்ட என்ற ஒரு சின்ன கிராமத்தில் நடந்திருக்கு. ஒரு பௌத்த பிக்கு எப்படி இப்படியான ஒரு கொலவரி தாக்குதலை நடத்த முடியும் என்று சொல்லி நாங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாம் இல்லை. ஏன்னு சொன்னால், கடந்த காலங்களில் நாங்கள் நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும். எனவே இதில் ஆச்சரியப்படுறதுக்கோ அதிர்ச்சி ஆகிறதுக்கோ எதுவுமே இல்லை. இருந்தாலுமே கூட நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு தகவலை வந்து பிள்ளையாக கேள்விப்பட்டுட்டோம். அது என்ன சொன்னால், இந்த பௌத்த பிக்குகள் வந்து மிகவும் சாதுவானவர்கள், அன்பானவர்கள், அறவழியில் நடப்பவர்கள். அதாவது அவையில்
நடக்கைக்குள்ள வந்து அந்த எறும்புகள், பூச்சி, புழுக்களை வந்து மிதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக கையில ஒரு சின்ன விசிறி ஒண்ணு வச்சுக்கொண்டு, அத அப்படி விசிறி கொண்டு நடக்கிறதாம் என்று சொல்லி நாங்க சின்ன வயசுல கேள்விப்பட்டோம். ஏன்னு சொன்னா, அந்த அளவுக்கு கூட ஒரு சிறிய உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அது கேள்விப்பட்டதோட அப்படியே இருக்கே தவிர, நடைமுறையில அப்படி இருக்கிற மாரி தெரியவே இல்ல. அதுக்கு பிறகு நாங்க கேள்விப்பட்ட சம்பவங்கள், பத்திரிகைகள்ல வர செய்திகள பார்க்கக்குள்ள அப்படியெல்லாம் உண்மை மாரி தெரியல. எனவே எது எப்படி இருந்தாலும், இந்த சம்பவத்த பார்த்து இந்த உலகத்துல கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொன்னா, அவர்தான் கௌதம புத்தர். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.